கடவுள் உன்னோட இருக்கார்னு எப்படி தெரியும் தெரியுமா? இந்த 3 அறிகுறிகள் உன் வாழ்க்கையில நடந்திருந்தா நீ கடவுளுக்குள் இருக்கிறாய் என்று அர்த்தம். இந்த வீடியோவை கவனமாக கேள். இது உனக்காக வந்திருக்கலாம். பல நேரங்களில் நமக்கு ஒரு சந்தேகம் வரும். என் வாழ்க்கையில கடவுள் இருக்காரா இல்லையான்னு. நாம் கஷ்டப்படும்போது யாரும் இல்லாத மாதிரி தோணும். அதனால தான் எனக்கு மட்டும்தான் இப்படின்னு கூட நம்ம மனசு நம்ப ஆரம்பிச்சிருக்கோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? அந்த நேரத்துல தான் கடவுள் உன்னோட அருகில் இருப்பார். உன்னை சோதிக்கிறார்னா அது அவர் இல்லைன்னு அர்த்தமில்லை. முதல் அறிகுறி, எதிர்பாராத உதவி. நீ வாழ்க்கையில் மிகவும் கீழே விழுந்த மாதிரி உணர்ற நேரம், எதுவும் சரியா நடக்காத நேரம், வழி தெரியாத நிலை. அந்த நேரத்துல தான் யாரோ ஒருவர் உன் வாழ்க்கையில் திடீர்னு வருவார், ஆறுதல் சொல்லுவார், உதவி பண்ணுவார். அது பெரிய உதவி இல்லாம இருக்கலாம். ஆனா அது உனக்கு அந்த நேரத்தில் உயிரை விட மேலானதாக இருக்கலாம். அது யதார்த்தமானது அல்ல. அது கடவுள் உன்னை விட்டுவிடலன்னு காட்டுற ஒரு உணர்வு. இரண்டாவது அறிகுறி, மன அமைதி. நீ ரொம்ப பதட்டத்துல இருக்கும்போது கூட திடீர்னு உனக்கு உள்ளுக்குள் ஒரு அமைதி பிறக்கும். அந்த அமைதி எங்கிருந்து வருதுன்னு யாராலும் சொல்ல முடியாது. ஆனா அது உனக்கு ஒரு செய்தியை கொடுக்கும். நான் இருக்கேன், பயப்படாதேன்னு சொல்லும். அந்த அமைதிதான் கடவுள் உன்னோட இருப்பதற்கான மிகப்பெரிய சான்று. மூன்றாவது அறிகுறி, சரியான நேரம். நான் கேட்டது ஏன் இன்னும் கிடைக்கலன்னு பலமுறை வருந்திருப்பாய். என்னடா இது தாமதமாகுதுன்னு நினைத்திருப்பாய். ஆனா வாழ்க்கையில ஒரு நேரம் வரும். அந்த நேரம் நீ கேட்ட அதே விஷயம் உனக்கு கிடைக்கும். அப்போது புரியும், இதுதான் சரியான நேரம்னு. அதுதான் கடவுளின் திட்டம். அவர் எப்போதும் தாமதிக்க மாட்டார். அவர் சரியான நேரத்தில் கொடுக்க காத்திருப்பார். இந்த 3 அறிகுறிகளும் உன் வாழ்க்கையில் நடந்தா நீ ஒருபோதும் தனியாக இல்லை, கடவுள் உன்னுடன் இருக்கிறார் என புரிந்துகொள். கடவுள் உன் அருகில் இருக்கார். உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். உன்னை வழிநடத்தி கொண்டே இருக்கிறார். நீ சோர்ந்து போகாதே. நீ விட்டு விடாதே. விடாம நம்பு. கடவுள் என்னுடன் இருக்கிறார்னு முழு மனசார நம்புங்க. அவர் என்றும் கைவிட மாட்டார். இந்த மாதிரி உங்களுக்கும் நடந்திருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நல்லதே நடக்கும். உங்கள் வாழ்க்கை மாறும்.